மணிக்கு எங்களை வண்டியில் ஏற்றுனாங்க. 7 மணிக்கு வண்டியில் ஏற்றி இன்னும் வரைக்கும் இப்போ மணி 9:30 ஆகுது. 9:30 வரைக்கும் பஸ்ஸில் கூட்டிக்கிட்டே போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே தெரியல. இடையில சிஸ்டர்ஸுங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு கேட்குறாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட எங்கேயோ ஒரு ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் கூட நிறுத்த மாட்டுறாங்க. வயிறு வலிக்குதுன்றாங்க, அதுக்கும் நிறுத்த மாட்டுறாங்க. இயற்கை உபாதையை கூட கழிக்க முடியாமல் இப்படியா கூட்டிகிட்டு தெரியுவாங்க. ஒரு செவிலியர்களை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி தான் இது பண்ண முடியும்? ஒன்றும் நிறுத்தாமல் கூட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க. 2 மணி நேரமாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாம் வயிறு வலியோட, வயிற்றை தொட்டாதீங்க, வயிறு வலியோட உட்காந்து எல்லாத்தையும் அப்படியே அப்படி பிடிச்சிட்டு கீழே உட்காந்துருக்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏழு மணிக்கு எங்களை வண்டியில் ஏற்றுனாங்க. 7 மணிக்கு வண்டியில் ஏற்றி இன்னும் வரைக்கும் இப்போ மணி 9:30 ஆகுது. 9:30 வரைக்கும் பஸ்ஸில் கூட்டிக்கிட்டே போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே தெரியல. இடையில சிஸ்டர்ஸுங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு கேட்குறாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட எங்கேயோ ஒரு ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் கூட நிறுத்த மாட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் சிஸ்டர்ஸுக்கு வழியிலேயே வயிறு வலிக்குதுன்றாங்க, அதுக்கும் நிறுத்த மாட்டுறாங்க.